ரிசல்ட் டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் எப்போ வரும், மதிப்பெண் குறைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் சொந்தங்களுக்கான ஒரு முக்கியமான மற்றும் லேட்டஸ்ட் தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதனை பற்றிய தகவல்களை பார்ப்பதற்கு முன்பு அனைத்து நண்பர்களும் பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் மற்றும் ஹைப்பர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். முதல்ல டெட் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்? நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் ரிசல்ட் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. முக்கியமாக ஜென்ரல் கேட்டகரி ஆசிரியர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை எந்த அளவுக்கு குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவை வர 24ஆம் தேதிக்குள்ளே ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த முடிவுக்காக தான் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்விகளுக்கு ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து ஆதாரங்களோட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கும், பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மற்றும் சயின்ஸ் பிரிவில் ஒரு 15 வினாக்களுக்கும், சமூக அறிவியல் பிரிவில் பார்த்தீங்கன்னா 15 வினாக்களுக்கும் அதிகமாகவே அப்ஜெக்ஷன் வந்திருக்கு. தற்போது இதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி நாம் கொடுத்த ஆதாரங்களை எல்லாம் தீவிரமாக செக் பண்ணிட்டு வராங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிற அந்த மதிப்பெண் குறைப்பு பற்றின ஒரு தகவல் நமக்கு கல்வித்துறை வட்டாரங்கள்ல இருந்து கிடைச்சிருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி 60 மதிப்பெண்கள் கொடுத்தா சரியா வராது, கேட்டகரி வாரியாக வித்தியாசம் இருக்கணும்னு டிஆர்பி தரப்புல பேசப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பார்த்தா ஓசி அதாவது ஜெனரல் கேட்டகரி இவர்களுக்கு 90 மதிப்பெண்களாக இருப்பதை 75ஆக குறைக்க வாய்ப்புள்ளதாகவும், பிசி மற்றும் எம்பிசி கடந்த 2026 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அரசாணை 23 படி 82லிருந்து 75ஆக குறைச்சாங்க இல்லையா. இப்போ அந்த 75ஐ 68ஆக குறைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை பரிசீலனையில் இருக்கு. இதுவும் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 60 மதிப்பெண்கள் அப்படியே தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை என்றாலும் பெரும்பாலும் ஃபைனல் முடிவுகள் இப்படி தான் இருக்கும்னு கல்வித்துறை வட்டாரங்களில் பேசப்படுவதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளியாகி வண்ணம் உள்ளன. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் அது உண்மையாகும். மேலும் மேலே கொடுக்கப்பட்டுள்ளபடி அறிவிப்பு வந்தால் உங்களோட மதிப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான திட்டங்களை நீங்களே வகுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் காமன் டெட் வருமா இல்லை யூஜிடிஆர்பி வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ மற்றும் தெளிவான தகவல் கிடைச்ச உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து ஆசிரியர் தேர்வு மற்றும் கல்வி சம்பந்தமான நம்பகமான தகவல்களுக்கு நம்ம பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.